அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, உனக்கு மேல்நிலையில் இருப்பவனை பார்க்காதே, உனக்கு கீழ்நிலையில் இருப்பவனை பாருங்க. நம்ம அடுத்தவனை மாறி விட்ட பார்க்கும்போது நம்மகிட்ட இருக்கிற வீடு ஒன்றுமே இல்லாம ஆகும். வீடே இல்லாதவனை பார்க்கும்போது நம்ம குடிசை நமக்கு கோபுரமாகும், அதுவே நமக்கு மாளிகையாகும். எப்பவுமே அல்லாஹ் தந்த அருளை நினைச்சு நினைச்சு நன்றி செலுத்த பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியத்தை நினைக்கணும். நம்ம சில குறைபாடோடு பிறந்திருக்கலாம், சில நோய்களோடு பிறந்திருக்கலாம். ஆனா அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு அருளை நினைச்சு நினைச்சு நம்ம சந்தோஷப்பட தவறக்கூடாது. நமக்கு கண்கள் தெரியாம இருக்கலாம், நம்முடைய கால்கள் அசையாம இருக்கலாம், நம்முடைய காதுகள் கேட்காம இருக்கலாம். நமக்கு ஈமான தந்த அந்த ரஹ்மானுக்கு என்னென்று நாம நன்றி செலுத்துறது. இந்த உலகத்துல கண் தெரிகிறவன் சாகத்தான் போறான், கண்ணு தெரியாதவனும் சாகத்தான் போறான், கால் இல்லாதவனும் சாகத்தான் போறான், கால் இருக்கிறவனும் சாகத்தான் போறான். ஆனால் நாளை மறுமையில வாழ்வது ஈமான் தான். அல்லாஹ்வை நஞ்சிய அந்த தக்வாசாரிகளுக்கு சொர்க்கம் உஇத்தத் லில் முத்தகீன்ங்கறான் அல்லாஹ். இந்த சுவனலோகம் அல்லாஹ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி அளவு விசாலமானது. அது உஇத்தத் லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்றான். பாக்கியத்திலேயே மிகப்பெரிய பாக்கியம் ஈமான் தான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்று உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருளையும் பூர்த்தியாக்கி விட்டேன் என்கிறான். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களிடத்தில் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு விட்டேங்கிறான். அருள் என்று அல்லாஹ் சொன்னது இந்த இஸ்லாத்தை, அது பூர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்லாம் கிடைத்ததுக்கு நாம எத்தனை நாவு கொண்டு அல்லாஹ்வை புகழ்வது, எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். நாம் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். இந்த பாக்கியத்தை விடையா பாக்கியம்? அவன் மாட மாளிகையில் இருந்தால் என்ன, கோபுரங்களில் வாழ்ந்தால் என்ன, ஆட்சி அதிகாரங்களில் அமர்ந்திருந்தால் என்ன, கை நிறைய உழைத்தால் என்ன, அழகு ஜொலிக்க வாழ்ந்தால் என்ன, எவ்வளவு அனுபவித்தால் என்ன, நாளை மறுமையில் நம்மோடு அந்த காவிர்களை நிறுத்தி பார்த்தால் அவர்கள் நரகவாதிகள். அல்லாஹ் நம்மை மன்னிக்க போகிறான், அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் தரப்போகிறான். அன்புக்குரியவர்களே, அதையாவது நினைத்து நாம் சந்தோஷப்படுகிற அளவுக்கு நமக்குள்ள அருள் இருக்கிறது, பாக்கியம் இருக்கிறது. இறந்து போனதை நினைக்க நினைக்க ஒண்ணுமே அர்த்தமற்ற வாழ்க்கை என்ற ஒரு எண்ணம் பெறும். அருள் இல்லாதவன் துர்பாக்கியசாலி என்ற ஒரு எண்ணம் பெறும். அநேகமானவர்கள் பேசும்போது நம்ம எதை செஞ்சாலும் நல்லா வாரதில்லை, நம்ம சனியை நம்மளோடயே இருக்குதம்பா, நம்ம இந்த மாதிரி தொழில் பண்ணி அது லொஸ்டா தான் இருக்கும் அப்படிம்பா. நமக்கு 1000 பேர் உதவி கேட்டு வருவாங்க, கொடுத்துருவோம். நமக்கு ஒரு உதவி கேட்டு பாருங்க, யாருமே தர மாட்டேன். நம்ம சனியை இப்படித்தான் இருக்கு, நம்ம ராசியே நல்லம் இல்லை, நம்ம வீதி இப்படித்தான் இருக்குது நினைக்கிறோம் நம்ம என்று நினைக்கிறோம். என்ன நடக்குது? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்ட காலிலே படும் சுட்ட உண்ணிலே சுடும்பாங்க. என்ன தெரியுமா அது? பட்ட காலிலே படும் சுட்ட உண்ணிலே சுடும் என்றா என்ன? காலில் ஒரு காயம் வந்து கட்டு போட்டிருப்போம், நடக்கும்போது எப்போ பார்த்தாலும் அந்த விரல மட்டும் அடி விழுந்துகிட்டு இருக்கும். நம்ம என்ன அதுக்குத்தான் சொன்னாங்க, பட்ட காலிலே படும் சுட்ட உண்ணிலே சுடும். உண்மையில் என்ன நடக்குது தெரியுமா? எப்பவுமே நம்ம காலில் எல்லாமே பட்டுக்குத்தான் இருக்குது, அதுல ஒரு காயம் இருக்கும்போது தான் படுறது தனியா தெரியுது. இப்ப எப்பவுமே படுதுதான், வலிக்கிறது இல்லையே. இந்த கால் எப்பவுமே நிலத்துல படுது, எல்லாமே தட்டுது, முட்டுது, அப்பெல்லாம் வலி இல்லை. ஆனா ஒரு காயம் வரும்போது வளமையா படுறது படும்போது தனியா வலிக்குது. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, சனியை நமக்கு இந்த கால தானே படுகுது, அப்படி எப்பவுமே பட்டுக்குத்தான் இருந்தேன். பிரச்சனையா இருக்கும் போது தனியா தெரியுது நமக்கு, அவ்வளவுதான். எல்லாரும் போலையும் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு மட்டும் பிரச்சனை வர்றதா நம்ம நினைக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப என்ன நடக்கணும்னா, எல்லாருக்கும் தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குது. எல்லாருக்குமே இந்த உலகத்துல வாழணும்னா பலியை சுமக்கணும், அவமானத்தை சுமக்கணும், தோல்வியை சுமக்கணும், வேதனையை சுமக்கணும், இழப்பை சுமக்கணும், இடம்பெயர்வை சுமக்கணும். இதையெல்லாம் சுமந்தாத்தான் இந்த உலகத்துல மனிதனா வாழ முடியும். இது இல்லாம வாழணும்னா நம்ம எங்கேயாவது வேறு ஒரு உயிரா பிறந்திருக்கணும், ஒரு மலக்கா பிறந்திருக்கலாம், வேறொன்னா பிறந்திருக்கலாம். வலி தாங்கணும், இங்க வலி தாங்கணும். சோதனை வரும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லிட்டான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. உங்களை திட்டனாக சோதிப்போம். நாங்க அல்லாஹ்வே சொல்றான் சோதிப்போம் என்று. எப்படி எல்லாம் சோதிப்பான்? وَلَنَبْلُوَنَّكُمْ, பயத்தால் சோதிப்போம், பசியால் சோதிப்போம், உயிர் சேதத்தால் சோதிப்போம்,
விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம், பொருளாதார சேதத்தால் சோதிப்போங்கிறான். எல்லா ரூட்லையும் நமக்கு சோதனை வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சோதனை வருதுல்வா அஜபன் லி அம்ரின் மூமின் என்றாங்க. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். ஒரு மூமினுடைய விடயம் அதிசயமானது, ஆச்சரியமானது. ஒரு மூமின் விஷயம் அதிசயம், ஆச்சரியம். இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுடைய எல்லா அம்சங்களும் அவனுக்கு நல்லதா தான் வரும். நமக்கு மையத்து விழுந்தாலும் நமக்கு அது நல்லதா தான் இருக்கும். கல்யாணம் நடந்தா கூட அது நல்லதா தான் இருக்கும். கட்டினவன் விட்டுட்டு போனாலும் நல்லா தான் இருக்கும். கை ஒண்ணு வெட்டுப்பட்டாலும் அது நல்லதா தான் இருக்கும். வெட்டினது ஒட்டுப்பட்டாலும் நல்லா தான் இருக்கும். சந்தோஷமோ துக்கமோ, இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுக்கு எல்லாமே நல்லவுதான். வலைஸ ஸாலிக லிஅஹதின் இல்லா லில் மூமின், மூமினை தவிர வேற யாருக்கு இந்த பாக்கியம் கிடையாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு மட்டும்தான் இது? மூமினுக்கு மட்டும். எப்படிங்கிறத சொல்றாங்க. எப்படி? வைதா அஸாபத்துஹு ஸர்ரா, அவனுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தால், ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்தால், ஃபஷக்கர, அவன் அல்லாஹ்வை புகழுகிறான், ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு நல்லதா போயிடுது. சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குது, அல்லாஹ் புகழ்றான், நன்றி செலுத்துறான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறான், அல்ஹம்துலில்லாஹ்ன்றான், பெருமை அடிக்கல, அல்லாஹ் போச்சு. வைதா அஸாபத்துஹு தர்ரா, அவனுக்கு ஒரு கெடுதி நடந்து விட்டது என்றால், ஃபஸபுர, அவன் பொறுமை அடைகிறான். அல்லாஹ்வுடைய விதியை நம்பி இருக்க நம்ம ஈமான் கொள்ற முக்கியமான விஷயத்துல ஒன்று விதி. அதை மட்டும் நம்ம மறந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு மரத்துல இருக்கிற ஒரு பழுத்த இலை கீழே விழுகிறதா இருந்தாலும் அது அல்லாஹ்வோட அனுமதி கொண்டுதான் விழுது, விதியை நம்புறோம். ஆனா அதே நாவால விதியை மறுத்து ஒரு வார்த்தை பேசுவோம். மையத்தூட்ல போயிட்டு இருந்துட்டு, என்ன வந்த, ஹார்ட் அட்டாக் வந்த, என்ன செஞ்ச, நிக்கவரட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன், கொழும்புக்கு கொண்டு போயிருக்கலாமே, அப்படி என்ன விதி இது? இதான நம்பின விதி. ஒரு ஆளுக்கு மௌத்து வர்றதா இருந்தா வந்துதான் ஆகும்ங்கிறது தானே நம்ம ஈமான். அப்புறம் எப்படி சொல்ல முடியும், கொழும்புக்கு கொண்டு போயிருக்கலாமே, அப்போலோவுல காட்டிருக்கலாமே, இந்தியாவுக்கு ஏத்திருக்கலாமே, தேசி பழத்தை புளிஞ்சு கொடுத்திருக்கலாமே, நெஞ்சு அமுக்கிருக்கலாமே. ஏன் என்ன செய்ய போற இப்ப? நீ மையத்தும் அடக்கியாச்சு. எதுக்கு இது? கலா கதிரை நாங்க மறக்க கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளணும். விதி இதுதான் எனக்கு நடந்திருக்கு, இப்படித்தான் நான் மறக்கணும் என்று அல்லாஹ் நாடிட்டான், இப்படித்தான் எனக்கு நடக்கணும்ங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்ஹம்துலில்லாஹ், இதுல ஒரு நலவு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமா சந்தோஷமா வாழ முடியும். அல்லாஹ் நாடினதை ஏற்றுக்கொள்ளலன்னா நம்ம என்ன ஈமான் கொண்டிருக்கோம்? என் இறைவன் நாடினதை நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு நினைச்சு பாருங்க. என்னுடைய வயல் லொஸ்ட் ஆகணும், நான் வளர்த்த கோழி சாகணும், 500 குஞ்சு ஒரு நாள் சாகுது, அழுது என்ன பிரயோசனம்? ஒண்ணுமே நடக்காது. என்ன நடக்கணும்? அவடத்த 500 குஞ்சு வச்சு தீன் என்ன, மருந்து என்ன, இப்படியே போட்டால் ஒன்று நிம்மதி இல்லாம போகுது. இரண்டாவது, இறைவனுடைய விதியை நம்ம ஏத்துக்க தயார் இல்லை. அல்லாஹ் நாடித்தானே அதுவும் சாகுது. அல்லாஹ்வுடைய விதியை நான் ஏத்துக்க தயார் இல்லைங்கும் போது ஒரு நொடி செகண்டில் நாம் அல்லாஹ்வுக்கு எதிரியாகிறோம். அப்ப என்ன பண்ணணும்? இதுல ஏதோ ஒரு நலவ நாடி இருப்பான் இறைவன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் என்ன சொல்றான்? நாம் சோதிப்போம். நபியே ஃபபஷிரு சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயணம் சொல்லுங்கள். எவர்களுக்கு சோதனை வந்ததோ அவர்கள் கூறுவார்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கறான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், சோதனை வந்தா நம்ம என்ன சொல்றோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வெறும் மந்திரமா சொல்லக்கூடாது, அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் நம்ம எதையுமே இழக்கல்ல, இந்த உலகத்துக்கு நாம எதையுமே கொண்டுட்டு வரவும் இல்லை, அருணா கயிறும் இல்லாம தான் பிறந்தோம். இந்த உலகத்துல பிறக்கும் போது அருணா கயிறு இல்ல, தொப்புள் கொடி மட்டும்தான் இருந்துச்சு, அதையும் வெட்டி விட்டாங்க, பிறந்துட்டோம். இப்ப உடுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இறைவன் நமக்கு தந்த அருள் தான்.
நான் போட்டுட்டு இருக்கிறது இறைவனுடைய அருள், கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு, எதுக்கு கவலைப்படணும், எடுத்துக்கிட்டா வந்தேன் நான், இடையில தானே தந்தான் அல்லாஹ். எதையுமே கொண்டு வரல, ஆனா நாம அடைஞ்சு கொண்டதை எதையுமே இழக்கல்ல. எப்படி தெரியுமா? இன்னா லில்லாஹ், நம்மளே அல்லாஹ்வுக்காக இருக்கிறோம், நம்மளே அல்லாஹ்வுக்காக இருக்கிறோம். வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அந்த அல்லாஹ்வின் பால் மீள போகிறோம். பாப்பா மூத்த பீட்டரா, பாப்பா இந்த உலகத்தை விட்டு மறைந்திருக்கிறார். அதான் சொல்லுவாங்க கண் மறைந்தார், கண் மறைந்தார். தமிழ்ல சொல்லுவாங்க, மரணித்தால் என்ன சொல்லுவாங்க? கண் மறைந்தார். இப்ப கண்ணுக்கு தெரியாம இன்னொரு உலகத்துல இருக்கார், அவர் ஆலமுல் பர்சஹ்ல இருக்கார். வ இன்னா இலைஹி ராஜிஊன், எல்லாரும் தான் அல்லாஹ் கிட்ட போறோம். நம்ம வாப்பாவை நம்ம இறைவன் நமக்கு காட்டுவான். நாளை மறுமையில அவரும் தான் வருவார், நம்மளும் தான் வர போறோம். நம்ம பிந்திட்டோம், அவங்க முந்திட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா நம்மளும் தான் போக போறோம். 500 கோடி செத்து போச்சா, இதுக்கு என்ன கவலைப்படுற? நம்மளே சாக போறோம், வாழ போறோமா ஆள போறோமா? நம்மளே சாக போறோம், அது முந்தி நாம பிந்தி, நம்மளும் தான் சாக போறோம். ஆனா இழக்கல்ல, நம்ம செத்து போன 500 கோடியில நம்மட மனசு எவ்வளவு கவலைப்படுதோ அது நாளை மறுமையில கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மூமின்ற கால தைக்கிற முள் உட்பட ஹத்தா ஷௌகத்தன் யுஷாக்குஹா, அவன் கால தைக்கிற முள் உட்பட, கால முள்ளு தைச்சா எவ்வளவு நேரம் வலிக்கும்? ஏறும்போது சுள்ளங்கி, இழுக்கும் போதெல்லாம் வலிக்காது, அவ்வளவுதான். கால தைக்கிற முள்ளு உட்பட அவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், துன்பம், துயரம், மனவேதனை, கவலை, நோய், அவ்வளவுக்கும் அல்லாஹ்விடத்தில் ஒரு அந்தஸ்து இருக்குது. ஒரு பாவம் அளிக்கப்படுது, அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறான். 500 கோடி இருந்தா கவலைப்படுவோம் இல்லையா? அதுக்கு ஒரு கூலி இருக்குது மறுமையில, நிச்சயமா கிடைக்க போகுது. என்ன, ஒவ்வொன்றும் நம்ம கைவிட்டு போகும் போதெல்லாம் இது மறுமை பேங்க்ல டிபாசிட் பண்ணப்பட்டிருக்கின்ற மட்டும் நினைக்கிறது தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.